வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜீவன் பர்மான் ஆப் மூலிமா லைவ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஃபேஸ் பண்ணி என்ன வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்களோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மொபைல் ஒரு சில மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சொன்னதில் பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங், ரெட்மி, ஓப்போ இந்த மாதிரி மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எங்கிட்ட இருக்கிற மொபைலுமே பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோமேக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணல. அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்டிஷன் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ரேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4GB மேலே இருக்கணும். ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 வருஷனுக்கு மேலே இருக்கணும். அதே போல் 500 MBயாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலி இருக்கணும் ஸ்பேஸ் வந்து சொல்லிட்டு. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போதுமே எங்கிட்ட இருக்க மொபைல் வந்து மைக்ரோமேக்ஸை வந்து சப்போர்ட் பண்ணல. ஆனால் நான் வந்து போக்கோலையும் மோட்டோலையும் வந்து ட்ரை பண்ணியாச்சு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடைசியாக எப்படி வந்து அந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுறோம். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போக்கோவில் வந்து பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட இருக்கிற மொபைலு எந்த மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணுது, எந்த மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொன்னேன். அதாவது சாம்சங், ரெட்மி, மைக்ரோமேக்ஸ் இந்த ஃபோனை தவிர்த்து வேறு ஏதாவது உங்ககிட்ட வந்து ஃபோனு இருக்குது, அது வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலும், இல்லை எங்கிட்ட இந்த மொபைல் இருக்குது, இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீவன் பர்மான் அப்படின்னு சரி, ஆதார் ஃபேஸ் ஆர்டியும் சரி, உங்ககிட்ட இருக்க மொபைலு சப்போர்ட் பண்ணதுனாலும் கீழே வந்து சொல்லுங்கள் உங்களோட மொபைல் மாடலும். அதே போல் அது வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிபிஓ நம்பர் வந்து கேட்குறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சரி, எல்லாருக்குமே பிபிஓ ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டு டீச்சராக இருந்தவங்க இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிபிஓ வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட பிபிஓ நம்பர் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு பென்ஷனருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் பிபிஓ வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. பிபிஓ நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருப்பீங்க, இதுக்கப்புறம் அதை வச்சு தான் வந்து கொடுக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம எந்த ஃபோனில் வந்து எந்த டிவைஸில் வந்து நம்ம ஆதார் ஃபேஸ் ஆர்டியும் சரி, ஜீவன் பர்மான் ஆப்பும் சரி நம்ம டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிவைஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து டிவைஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக பென்ஷனரே பண்ணும்போது உங்களோட டேட்டாவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை மகனோ வேறு யார் ரிலேஷனோ நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க பென்ஷனரோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக அப்படின்ற பட்சத்தில் யார் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ உங்களோட டேட்டா போட்டும் நீங்கள் வந்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து சரி பண்ணிக்கலாம். இது வந்து பென்ஷனர்தும் போட்டுக்கலாம், இல்லை மற்றவங்களதும் போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது இந்த ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேட்கும். இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனரோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் ஆகும். ஃபஸ்ட் டைமே ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் ஆகாது. அது வந்து டிவைஸ் வந்து உங்களோட டிவைஸ் ரிஜிஸ்டர் ஆகிட்டு யார் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களோட டேட்டா மட்டும்தான் ஆயிருக்கு. எப்போ பென்ஷனரோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜீவன் பர்மான் ஆப்பில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகலையோ அது வரைக்கும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் ஆகலை. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னாக்கா ஜீவன் பர்மான் ஆப் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகுது, ஆதார் ஃபேஸ் ஆர்டி வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நம்மளோட ஃபோட்டோ அதாவது நம்ம ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணுதோ அப்போ மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் ஆகும். மற்றபடி அது வந்து உங்களால் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே உங்களால் எந்த டேட்டாவும் வந்து இன்புட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட டேட்டாவில் இன்புட் பண்ணுறதுக்கானே பார்த்தீங்கன்னாக்கா ஜீவன் பர்மான் ஆப் தான் நம்ம அந்த அப்ளிகேஷன் மூலமா மட்டும்தான் நம்மளோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க முடியும். இது நம்மளோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஆதார கூட இருக்கிற நம்மளோட ஆதார் நம்பரில் என்ன ஃபேஸ் இருக்கோ அதை ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது இன்பில்டாகவே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஜீவன் பர்மான் ஆப் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது எப்போ நம்மளோட ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுக்கணுமோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட ஃபேஸை வந்து அது கேப்சர் பண்ணும். உங்களோட ஃபேஸ் கேப்சர் வந்து ஆகலை அப்படின்னாக்கா ஒன்று வந்து லைட் வந்து கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கண்ணை வந்து சிமிட்டாமல் இருப்பீங்க. அதாவது ஒரு முறையாவது நீங்கள் வந்து கண்ணை வந்து மூடி திறக்கணும். அப்படி மூடி திறந்தால் மட்டும்தான் உங்களோட ஃபேஸ் வந்து கேப்சர் ஆகும் ஆதார் ஃபேஸ் ஆர்டியில். நீங்கள் வந்து கண்ணை திறந்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகாது. இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம வந்து எப்படி டிவைஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டரோட ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட்டு
பென்ஷனரோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நம்மளோட லைஃப் சர்டிஃபிகேட் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ 2 அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் ஃபேஸ் ஆர்டி. இது வந்து உங்களுக்கு அன்இன்ஸ்டால் மட்டும் தான் காட்டும், ஓப்பன் காட்டாது. இது வந்து இன்பில்டாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீவன் பர்மனன்ட் ஆப். இது இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களுக்கு ஓப்பன் பட்டன் காட்டும். ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பயோமெட்ரிக் ஸ்கேனர் ஃபவுண்டுன்னு வரும். ஆதார் ஃபேஸ் ஆர்டி டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சப்போர்ட் பயோமெட்ரிக் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷனும் அதே போல் ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறீங்க. ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோட இங்கே வந்து ஆதார் கார்டு கொடுக்க போகிறீங்களா, யாரை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸு, அவங்களோட ஆதார் நம்பரு, அவங்களோட ஃபோன் நம்பரு, அவங்களோட மெயில் ஐடி வந்து கொடுக்கணும். ஸோ எந்த ஆதார் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ, யாரோட ஆதார் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆதார் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுவோடனே ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி வந்து ஆதார் நம்பராக கூட லிங்காக இருக்கிற ஃபோன் நம்பரில் தான் வரும். ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஓடிபி வந்த பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இது வந்து வெறும் டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான், பென்ஷனரோட ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. இது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் பண்ண கிளிக் பண்ணுவோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த ஆதார் நம்பர் வந்து கொடுத்தீங்களோ அந்த ஆதார் நம்பரில் எப்படி வந்து நேம் இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்களோட ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். இது வந்து ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான், பென்ஷனரோட ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் வந்து கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஆதார் ஃபேஸ் ஆர்டி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் எந்த மாதிரி க்ரீனாக வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கண்ணை வந்து நீங்கள் பிளிங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு கேப்சர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பென்ஷனரோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக அதுவே அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியுமே வந்து ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபிகேஷன் இருந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து பென்ஷனரோட ஆதார் நம்பரும் அவங்களோட ஃபோன் நம்பரு, நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மெயில் ஐடி வந்து கொடுக்கணும். இதில் வந்து மெயில் ஐடி வந்து மேண்டேட்ரி இல்லை, கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். ஆனால் ஃபோன் நம்பர் வந்து மேண்டேட்ரி. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆதார் நம்பர் பென்ஷனரோட ஆதார் நம்பரில் எந்த ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த ஃபோன் நம்பருக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி வரும். ஸோ 2 பேருக்குமே, ஆப்ரேட்டருக்கும் சரி பென்ஷனருக்கும் சரி, ஆதார் கார்டாக கூட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் வந்து வேணும். இப்போ ஓடிபி உங்களுக்கு வந்த பிறகு அந்த ஓடிபி போட்டுட்டு நீங்கள் வந்து சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து பென்ஷனரோட ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் வந்து பிபிஓ நம்பர் வந்து கேட்கும். இங்கே ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஆல்ரெடி பிபிஓ நம்பர் கொடுத்துருக்கீங்கனாக்கா உங்களோட பிபிஓ நம்பர் வந்து காட்டிடும். எந்த ஆதார் நம்பர் வந்து ஸ்பர்ஸாக கூட இல்லை பிபிஓ நம்பராக கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த பிபிஓ நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்களோட பிபிஓ நம்பரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபுல் நேம், பென்ஷனரோட ஃபுல் நேம் ஆஸ் பர் ஆதாரில் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷனர் டைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷனர், ஃபேமிலி பென்ஷனர் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஃபேமிலி பென்ஷனரும் சர்வீஸ் பென்ஷனர் வந்து சர்வீஸ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இதெல்லாம் கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேட்குறீங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து வேலை பண்ணீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே ஆர்கனைசேஷன் டைப்பில் வந்து செலக்ட் பண்ணிங்க. இங்கே கொடுத்த பிறகு சர்வீஸ் பென்ஷனர், அதாவது நம்ம வந்து டிஃபென்ஸை பற்றி பேசுறதுனால இங்கே வந்து டிஃபென்ஸ் பிசிடிஏ அலகாபாத் கொடுக்குறோம். அதை கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்போசிங் ஏஜென்சி யாருன்னு பாருங்கள். டிபிடிஓவா இல்லை சிபிபிசியா இல்லை ஸ்பார்ஸான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஸ்பார்ஸில் வந்து மைக்ரேட் ஆனதுனால ஸ்பார்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஏஜென்சி வந்து ஸ்பார்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து வந்து உங்களோட ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் வந்து கொடுக்கணும். ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, எந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட் நம்பரு அதை கொடுத்துட்டுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே ஆர்யூ எம்ப்ளாய்டு ரீஎம்ப்ளாய்டுன்னு கேட்டுக்குது. நீங்கள் ரீஎம்ப்ளாய்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்யூ ரீமேரிட்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரீமேரிடாக இருக்கீங்க அப்படின்னாக்கா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. ஸோ இதில் வந்து 2 கண்டிஷனுமே நோ. அதனால் வந்து இங்கே நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனரோட சம்மரி வந்து ஓப்பன் ஆகிடும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃபில் பண்ணிங்களோ அந்த சம்மரி வந்து உங்களுக்கு காட்டிடும். சேஷன் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி, பிபிஓ நம்பர், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே. ஸோ அது கொடுத்த பிறகு நீங்கள் இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு 2 செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ 2த்துமே நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் பண்ண கொடுக்கும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பிபிஓ நம்பர் கொடுத்து அதோட கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். அதாவது ஸ்கேன் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். இந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பட்டன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆப்ரேட்டரோட எப்படி வந்து ஃபோட்டோ ஆதார் ஃபேஸ் ஆர்டி வந்து ஓப்பன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து
ஃபேஸ் வந்து கேப்சர் ஆச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயுமே உங்களோட ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீவன் பருமான ஆப்லேருந்து உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகிட்டு பருமான ஐடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜீவன் பருமான ஆப்லேருந்து இல்லை வெப்சைட்லேருந்தோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு வந்து மெசேஜ் ஃபோன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் வந்து வரும். ஸோ அதாவது உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு, அதோட ஜீவன் பருமான ஐடி வந்து இதுதான் சொல்லிட்டு. ஸோ இது கிடைச்சதுக்கப்புறம் ஜீவன் பருமான ஐடியோட லைஃப் சர்டிஃபிகேட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்பர்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி இந்த ஐடி அங்கே வந்து லிங்க் ஆகிருக்கா, நீங்கள் கொடுத்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்பர்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. ஸோ ரெண்டுமே அங்கே வந்து கிளிக் ஆகிட்டு உங்களோட ஸ்பர்ஸ் வெப்சைட்லையும் சரி இல்லை உங்களோட பென்ஷன் ஸ்லிப்லையும் சரி எங்கெல்லாம் உங்களோட நெக்ஸ்ட் டியூ டேட்டு லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறதுக்கான டியூ டேட் வந்து காட்டுதோ அங்கெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை பற்றின நம்ம டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தும் நீங்கள் வந்து உங்களோட டேட் எல்லாம் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதுனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் யாரோட மொபைல் வந்து என்ன மாடலு எந்த கம்பெனி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லை சப்போர்ட் பண்ணலையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட மொபைலில் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த மாடலில் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.